ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு உளுந்து இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அதை நைட்லேயே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதை காலையில் எடுத்துக்கோங்க. தண்ணியில் ஒரு இதில் ஊற்றி வச்சுட்டு அந்த கருப்பு உளுந்தை மட்டும் எடுத்துக்கிட்டு 4-5 பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச தண்ணியையே நல்லா விட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு போதுமான அளவு நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் விட்டு 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 நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா இது கீழே பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக வெந்த மாதிரி இருக்கும். லைட்டாக தண்ணியெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு சக்கரை எது வேணுமோ அது போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா சக்கரை கரைகிற வரைக்கும் ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போவும் நல்லா கீழே பிடிக்கும். அதனால் கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிக்கிட்டே இருந்துட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் சுக்கு பொடி போட்டுக்கோங்க. சுக்கு பொடி போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு இது பண்ணிங்கன்னா உளுந்தங்களி ரெடி ஆயிடும். சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதை டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.